பெருமைகளை இன்னும் நீ தெரிஞ்சுக்கணுன்னா, அவங்க பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகளை அவர் இப்போ எப்படி இருக்காருன்னா, சாமிகிட்ட தான் இருக்கிறார், ஆரூர் பெருமான் கிட்ட தான் இருக்கிறார். ஆரூர் பெருமான் என்ன சொல்கிறாரு, நம்மை தோழமையாக தந்தனம் என்று சொல்லி நண்பராகவே ஆயிட்டார், சிவபெருமானுக்கே நண்பர் ஆயிட்டார். ஆனாலும் கூட ஆரூர் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கெல்லாம் ரொம்ப பெருமையால் தங்களுக்கு நிகரில்லாத அன்பர்கள். அவங்கெல்லாம் என்னிடத்தில் அன்பு செய்கிறதுல அவங்கள மாதிரி யாரும் செய்ய முடியாது. இந்த உலகத்தையே அவர்கள் வெல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அதனால் நீ அவங்களோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சுந்தரரை அந்த அடியாரோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதற்கு பிறகு அவரும் சுந்தரர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் இங்கே ஏதந்தீர் நெறியை பெற்றேன் அப்படின்னா, குற்றமில்லாத ஒரு நெறியை நான் அடைய பெற்றேன் பெருமான் என்று சொல்லி என்றெதிர் வணங்கி போற்ற மீண்டும் சாமி சொல்கிறார், நீதியால் அவர்கள் தம்மை பணிந்தினி நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையால் பாடன அண்ணல் கோர் என்று சொல்லி அவங்களை முறையாக நீ போய் வணங்கணும். தன்னை பற்றி வணங்குகின்ற பொழுது திருவெண்ணூரில் அப்படியெல்லாம் சொல்லலை. ஆனால் அடியாரில் வணங்குகின்ற பொழுது நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அதற்கு பிறகு சுந்தரர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவங்கள பாட சொல்லி சொல்கிறார், நிறைசொல் மாலை பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி பாட சொல்லி சொல்லுகின்ற பொழுது சுந்தரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெருமானே அவங்களுடைய பெருமைகளை எனக்கு என்ன தெரியும், அதனால் நீங்கள் தான் பாடக்கூடிய